Dear students of 10th standard, good morning to all. Now we are going to see 10th standard social science, civics, unit 1, Indian Constitution. Indian Constitution, இந்திய அரசியலமைப்பு. Okay, let us enter into the lesson. All of you take your books, refer with my teaching. Take down the 1 mark and 2 mark question and answer, and also 5 mark question and answer. Okay, listen. First heading, introduction. அறிமுகம். The Constitution is the fundamental law of a country. It is the vehicle of a nation's progress. அரசியலமைப்பு அப்படிங்கிறது ஒரு அடிப்படை சட்டம், ஒரு நாட்டோட அடிப்படை சட்டம். அது மாதிரி தான் இட் இஸ் த வெஹிக்கிள் ஆஃப் எ நேஷன்ஸ் ப்ராக்ரஸ். ஒரு நாடு வளர்ச்சி அடைவதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வாகனம். அது போல தான் நம்முடைய அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது. செகண்ட் ஹெட்டிங், த நீடு ஃபார் எ கான்ஸ்டியூஷன். சரி, அரசியல் அமைப்பு எதுக்கு அவசியம், அப்படி என்ன அவசியம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்கா, ஆல் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ஹாவ் எ கான்ஸ்டியூஷன் தட் கவர்ன்ஸ் தம். எல்லா மக்களாட்சி நாடு, ஜனநாயக ஆட்சி நாடு, மக்களாட்சி நாடு எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு திட்டம் இருக்கும். எதுக்கு அந்த அரசியலமைப்பு அப்படின்னு சொன்னாக்கா, தட் கவர்ன்ஸ் தம், அது மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான். ஏ கான்ஸ்டியூஷன் புட்ஸ் டவுன் சர்டைன் பிரின்சிபிள்ஸ் தட் ஃபார்ம் தி பேசிஸ் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் எ ஸ்டேட் தட் வி ஆஸ் சிட்டிசன்ஸ் டிசையர் டு லிவ் இன். ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்குன்னு ஒரு சர்டைன், ஒரு குறிப்பிட்ட கொள்கைகள் இருக்குது. அது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னாக்கா, நாம் எங்கே வாழணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்தோட நாட்டோட குடிமகன் உரிமையை நமக்கு அது தருகிறது, அளிக்கிறதுன்னு சொல்லலாம். தேர்ட் ஒன், மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட விதம். தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் framed by a Constitution Assembly set up under the Cabinet Minister Plan of 1946. 1946ஆம் ஆண்டு தான் முதலாக நம்முடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணாங்க. யார் ஃப்ரேம் பண்ணாங்கன்னாக்கா, பை அவர் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. நம்முடைய அந்த அவை இருக்கு இல்லையா, அந்த அவை தான், அரசியலமைப்பு அவை தான் அதை செட்டப் பண்ணுச்சு. அது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அண்டர் தி கேபினெட் மிஷன் பிளான், அமைச்சரவை தூதுக்குழு 1946 இது செட்டப் பண்ணுச்சு. இட் கன்சிஸ்டட் ஆஃப் 389 மெம்பர்ஸ். பார்த்தீங்கன்னா இதில் 389 உறுப்பினர்கள் இருக்காங்க. தி அசம்பிளி ஹெல்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆன் December 9, 1946. December 9, 1946 முதல்ல இந்த அமைச்சரவை தூதுக்குழு, இந்த அசம்பிளி கூட்டமாகனது முதல் கூட்டப்பட்டது. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா, த ஓல்டஸ்ட் மெம்பர், வாஸ் எலெக்டட் ஆஸ் தி டெம்பரரி பிரசிடெண்ட். அதாவது தற்காலிக ஒரு பிரசிடெண்ட்டாக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் பார்த்திங்கன்னா ஒரு மூத்த அறிஞர் அப்படிங்கிறதால அவர் தேர்ந்தெடுத்தாங்க. ஆஃப்டர் ஹிஸ் டெத், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வாஸ் எலெக்டட் ஆஸ் த பிரசிடென்ட் ஆஃப் த அசம்பிளி. அந்த டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இறந்த பிறகு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர் இந்த அசம்பிளி, இந்த கூட்டத்தோட தலைவராக, அவையோட தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. சிமிலர்லி அதே நேரத்தில் போத் ஹச்சி முகர்ஜி அண்ட் வி.டி. கிருஷ்ணமாச்சாரி வேர் எலெக்டட் ஆஸ் வைஸ் பிரசிடெண்ட். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஹச்சி முகர்ஜி அண்ட் வி.டி. கிருஷ்ணமாச்சாரி ரெண்டு பேரும் வைஸ் பிரசிடெண்ட்டாக, துணை ஜனாதிபதி, துணை அதிபர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். தி அசம்பிளி மேட் 11 செஷன்ஸ் அலாங் வித் 166 days. 166 நாட்களில் இந்த அசம்பிளி 11 முறை கூட்டப்பட்டது. During the discussion, 2,473 amendments were presented.
இந்த 11 முறை கூட்டப்பட்ட பொழுதும் வந்து 2473 அமெண்ட்மெண்ட் சீர்திருத்தங்கள் வந்து சமர்ப்பிக்கப்பட்டது. குழுக்கள்லாம் கலந்து பேசி சமர்ப்பித்தாங்க. சம் வேர் அக்செப்டட் அமங் தோஸ் அமெண்ட்மெண்ட்ஸ். அந்த தீர்மானங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. த கான்ஸ்டியூஷன் வாஸ் ப்ரிப்பேர்டு பை தி டிராஃப்டிங் கமிட்டி அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். இந்த அரசியலமைப்பு வந்து அந்த வரைவு குழு மூலம் வந்து தயார் செய்யப்பட்டது. இந்த வரைவு குழுவுக்கு தலைவராக வந்து டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர் தான் பொறுப்பேற்றிருந்தார். ஹீ இஸ் ரெகக்னைஸ்டு ஆஸ் தி ஃபாதர் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ஃபாதர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அதனால தான் டாக்டர் பிஆர் அம்பேத்கர், இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின் வச்சுக்கோங்க. டாக்டர் பிஆர் அம்பேத்கரை வந்து ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று நாம் அழைக்கின்றோம். The Constitution was finally adopted on November 26, 1949. Contained a preamble, 22 parts, and 395 articles and 8 schedules. இந்த அரசியலமைப்பு ஆனது ஃபைனலி அடாப்டட் ஆன் நவம்பர் 26, 1949, 1949 நவம்பர் மாதம் 26ஆம் தேதி நடைமுறைக்கு வந்தது. இதுக்கு ஒரு ப்ரீஆம்பிள், ஒரு முகப்புரை ஒன்று உண்டு. அதில் பார்த்திங்கன்னாக்கா 22 பார்ட்ஸ், 22 பக்கங்கள், 395 ஆர்டிகிள்ஸ், 395 சட்டப்பிரிவுகள், அண்ட் 8 ஷெடியூல்டு, 8 அட்டவணைகள், இவைகள் எல்லாம் உள்ளடக்கியதாக இருந்தது. தி கான்ஸ்டியூஷன் கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன் 26 ஜான்வரி 1950. எப்போ இது வந்து அமலுக்கு வந்துன்னு சொன்னாக்கா 1950 ஜனவரி 26. திஸ் டே இஸ் நோன் ஆஸ் ரிபப்ளிக் டே. இதுதான் நம்ம ரிபப்ளிக் டேன்னு சொல்கிறோம். இட் இஸ் பீயிங் அப்சர்வ்டு எவ்வரி இயர் ஆன் 26 ஆஃப் ஜான்வரி. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26 வந்து நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம். பிரேம் டஹாரி நாராயண் ரைசாடா, பிரேம் பிஹாரி நாராயண் ரசைடா வாஸ் த காலிகிராஃபர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்த அரசியலமைப்பு இருக்கு இல்லையா, இந்தியாவோட அரசியலமைப்பு, இதை வந்து முழுமையாக உருவாக்குறவர் யாருன்னு சொன்னாக்கா பிரேம் பிஹாரி நாராயண் ரைசாடா அப்படிங்கிறவர் தான். அவர் தான் எல்லா ஒரு முழு வடிவம் கொடுத்தவர் இதுக்கு. ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் வாஸ் ஹேண்ட் ரிட்டர்ன் பை ஹிம் இன் எ ஃபாலோயிங் இட்டாலிக் ஸ்டைல். ஒரு இட்டாலிக் ஸ்டைல் எழுத்து முறை வடிவத்தில் வந்து ஒரிஜினல், அதாவது உண்மையான அந்த அரசியலமைப்போட அங்கங்கள் அம்சங்கள் எல்லாத்தையுமே வந்து இவருடைய கையாலே எழுதி அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தார். நெக்ஸ்ட் ஹெட்டிங், சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியலமைப்பு திட்டத்தின் வந்து சிறப்பு கூறுகள். தேர் ஆர் so many salient features. நிறையா முக்கியமான அம்சங்கள் இருக்குது. let us see them below. பார்க்கலாம். இப்போ இட் இஸ் தி லென்த்தியஸ்ட் ஆஃப் ஆல் த ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் வேர்ல்டு. உலகத்தில் உள்ள அனைத்து எழுதப்பட்ட அரசியல் அமைப்பை விட நம்முடைய அரசியலமைப்பு, இந்தியாவோட அரசியலமைப்பு திட்டம் வந்து ரொம்ப மிக நீளமானது. முக்கியமான அம்சம் முடியுது, நம்முடைய அரசியலமைப்பு வந்து மிக நீளமானது. லென்த்தியஸ்ட் ஆஃப் த ஆல் தி ரிட்டர்ன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் வேர்ல்டு. எழுதப்பட்ட அரசியலமைப்புகளே உலகத்திலேயே மிக நீளமானது நம்முடையது தான். செகண்ட் பாயிண்ட், இட் இஸ் borrowed ஃப்ரம் மோஸ்ட் ஆஃப் தி வேரியஸ் கண்ட்ரீஸ் ஆர் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ். செகண்ட் பாயிண்ட் திஸ் இஸ், இது வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய நாடுகளோட கான்ஸ்டியூஷனில் இருக்கிற சிறப்பு கூறுகள்லாம் நாம் பெற்று அதிலே உள்ள நமக்கு செட் ஆகிற சிறப்பு கூறுகள்லாம் சேர்த்து நாம் உருவாக்கப்பட்டது தான் இது. பெரும்பாலான கருத்துக்கள் எல்லாம் பார்த்திங்கனாக்கா அண்டை நாடுகளோட கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம வாங்கினது தான். தேர்ட் ஒன், பார்ட்லி ரிஜிட். இட் இஸ் பார்ட்லி ரிஜிட் அண்ட் பார்ட்லி ஃப்ளெக்சிபிள். இது வந்து அடிக்கடி வந்து நம்ம இந்த அரசியலமைப்பு திட்டங்களை வந்து சட்டங்கள்லாம் வந்து மாற்றிக்கிட்டு இருக்க முடியாது. பட் பார்ட்லி ரிஜிட், நெகிழாத்தன்மை கொண்டது, அண்டு பார்ட்லி ஃப்ளெக்சிபிள். சில நேரங்களில் வந்து நெருக்கடி நிலைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சில மாற்றங்கள் ஏற்படுத்தும் போது நெகிழும் தன்மையும் உடையது. ஃபோர்த் பாயிண்ட், இட் எஸ்டாப்ளிஷ் எ ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை வந்து இது வந்து
நிர்ணயம் செய்தது. 5th one, it makes India a secular state. சமய சார்பற்ற ஒரு நாடாக இந்தியாவை உருவாக்கியது. 6th one, it provides an independent judiciary. இந்தியாவிற்கென்று இந்த நம்முடைய கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பானது ஒரு சுதந்திரமான நீதித்துறையையும் கொண்டு வந்தது. 7th one, it provide universal adult franchise above 18 years. 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்குமே ஓட்டுரிமை வழங்க இது உதவியாக இருந்தது. 7 பாயிண்ட். திஸ் இஸ் ஏ 5 மார்க் கொஸ்டின். சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் 5 மார்க் கொஸ்டின் பார்த்துங்க. நெக்ஸ்ட் ஹெட்டிங் ப்ரியாம்பிள். ப்ரியாம்பிள்னா முகப்புரைன்னு பேர். த டேர்ம் ரெஃபர்ஸ் டு த ப்ரிஃபேஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். இட் ஹேஸ் கிரேட் வேல்யூ அண்ட் ஹேஸ் பீன் டிஸ்கிரைப்டு ஆஸ் த கீ ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இந்த ப்ரியாம்பிள் அப்படிங்கிற இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இது பார்த்திங்கன்னாக்கா ப்ரிஃபேஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பேர் இருக்குது. இட் ஹேஸ் கிரேட் வேல்யூ அண்ட் ஹேஸ் பீன் டிஸ்கிரைப்டு ஆஸ் தி கீ ஆஃப் த கான்ஸ்டியூஷன். நம்முடைய அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு நம்ம இதை சொல்ல. January 22, 1947. தி preamble to the Indian Constitution is based on the objective resolution, குறிக்கோள் தீர்மானம்னு பேர், drafted by ஜவஹர்லால் நேரு. யார் இது கொண்டு வந்தார்னா ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்தார். which was adopted by our constitution. நம்முடைய அரசியலமைப்பு அதை எப்போ ஏற்றுக்கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா on January 26, 1947. The preamble begins with the phrase we the people of India. அந்த நமக்கு என்ன இதில் ஒரு சிறப்பு அம்சம்னு சொன்னாக்கா, இந்த ப்ரியாம்பிள் முகப்புரை இருக்கு இல்லையா, அது எடுத்த உடனே ஸ்டார்டிங்லேயே என்ன பாயிண்டில் ஆரம்பிக்குதுன்னா வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, நாம் இந்தியாவாகிய நாம் அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. அதே ஒரு சிறப்பான ஒரு அம்சம் அது. த ப்ரியாம்பிள் சேஸ் தட் இந்தியா இஸ் எ சாவரின் சோஷியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். சாவரின் சோஷியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். சாவரின்னாக்கா சமதர்ம நாடு, சோஷியலிஸ்ட்னாக்கா சமய சார்பற்ற நாடு, செக்யூலர்னாக்கா ஒருமைப்பாடுடைய நாடு, டெமோக்ரேட்னா மக்களாட்சி நாடு, ரிபப்ளிக்னா குடியரசு நாடுன்னு அர்த்தம். It aimed to secure all the Indian citizens social, economic and political justice. இதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னாக்கா, இந்திய குடிமகன் அனைவருக்குமே சமுதாய, பொருளாதார, அரசியல் நீதி வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான். லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி வேர் தி ஸ்லோகன்ஸ் டூரிங் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் இன் 1789. 1789ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் நடந்த புரட்சியின் போது அவங்க பயன்படுத்திய ஸ்லோகன் என்னன்னு சொன்னாக்கா லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். தே ஆர் கிவன் இம்பார்ட்டன்ஸ் இன் த ப்ரியாம்பிள் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன். நம்முடைய அரசியலமைப்பு திட்டத்தில் முகப்புரையில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி இதுக்கு 3க்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் நாம். சிட்டிசன்ஷிப். த வேர்டு சிட்டிசன்ஷிப் டிரைவ்டு ஃப்ரம் லாட்டின் டேர்ம்ஸ் சிவிக்ஸ். சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற வேர்டு லாட்டின் வேர்டு. அதில் சிவிக்ஸ் அப்படிங்கிற வேர்டில் தான் நம்ம வேர்ட்லேருந்து தான் நம்ம சிட்டிசன்ஷிப்பை எடுத்திருக்கோம். இட் மீன்ஸ் ரெசிடென்ட் ஆஃப் எ சிட்டி ஸ்டேட். அதை என்னன்னு சொன்னாக்கா ஒரு மாநிலத்தோட ஒரு பிரதை அப்படின்னு சொல்லலாம். மாநிலத்தோட பிரதை அப்படின்னு சொல்லலாம். அவர் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட் சிங்கிள் அண்ட் யூனிஃபார்ம் சிட்டிசன்ஷிப் ஃபார் த ஹோல் ஆஃப் இந்தியா. நம்முடைய அரசியலமைப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எல்லாருக்குமே ஒற்றை குடியுரிமை தான் இந்தியா முழுக்க வழங்கியிருக்காங்க. ஆர்டிகிள் 5 to 11 டீல்ஸ் வித் சிட்டிசன்ஷிப். ஆர்டிகிள் 5லேருந்து 11 வரைக்கும் என்ன சொல்லுதுன்னு சொன்னாக்கா இந்த குடியுரிமை பற்றி சொல்லுது. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 குடியுரிமை சட்டம் 1955. இட் ப்ரொவைட்ஸ் த அக்யூசிஷன் அண்ட் லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆஃப்டர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியலமைப்பு நினச்சதுன்னு சொன்னாக்கா, அதாவது சிட்டிசன்ஷிப்பை ஏற்றுக்கொள்கிறதும் அல்லது அந்த சிட்டிசன்ஷிப்பை கட் பண்ணுறதும் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னாக்கா ஆஃப்டர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதாவது இந்த நமது அரசியல் நிர்ணய சபை முடிவு பண்ணால் தான் முடியும். திஸ் ஆக்ட் ஹாஸ் பீன் அமெண்டட் so far 8 times. இந்த சட்டம் இதுவரைக்கும் 8 முறை திருத்தப்பட்டுள்ளது.
Acquisition, next heading, acquisition of citizenship by birth. பிறப்பால் வந்து குடியுரிமை பெறுறது. All persons born on or after 1950 are treated as citizens of India. Second one, 5 mark question, this is note it. By descent, DESCENT, descent வம்சாவளி மூலம். A person born outside India on or after January 26, 1950 shall be a citizen of India by descent. வம்சாவளி மூலம், அவங்க தாத்தா பாட்டி அப்படி பிறந்திருப்பாங்க இல்லையா, அதன் மூலம் வர்றது. If his father is a citizen of India at the time of his birth, அந்த பையன் அந்த குழந்தை பிறக்கும்போது அவங்க அப்பா வந்து ஒரு இந்திய குடிமகனாக இருந்தால் வம்சாவளி மூலம் வந்து அவங்களுக்கு இந்திய உரிமை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. தேர்ட் ஒன், பை ரிஜிஸ்ட்ரேஷன், பதிவு பண்ணி வச்சுக்கணும். பதிவு பண்ணினாக்கா அதன் மூலம் கிடைக்கும். A person can acquire citizenship of India by registration with appropriate authority. The fourth one, by naturalization, இயல்புரிமை மூலம், இயல்புரிமை கோரி விண்ணப்பித்தல் மூலம் வந்து இந்த குடியுரிமை நமக்கு கிடைக்கும். A foreigner can acquire Indian citizenship on application for naturalization to the Government of India. Fifth one, by incorporation of territory, பிரதேச நாடுகள் இணைவதன் மூலம் வந்து இந்த உரிமையை வாங்க முடியும். In the event of a certain territory being added to the territory of India, the Government of India shall specify the persons of that territory who shall be citizens of India. இப்போ ஒரு நாட்டோட பகுதி இல்லை ஏதாச்சும் நமக்கு இல்லாத ஒரு பகுதி வந்து நம்ம நாட்டோட இந்தியாவில் ஒரு பகுதியாக இணையதுன்னு சொன்னாக்கா அங்கே உள்ள மக்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கலாம். தென் செவன்த் ஹெட்டிங், இப்போ வேணும் சொன்னது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின், டீட்டெயில்டு ஆன்சர் பார்த்துக்கோங்க. செவன்த் ஹெட்டிங், லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப், குடியுரிமை வந்து இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்தெந்த மாதிரியான சூழ்நிலை இழக்கலான்னு பாருங்கள். தேர் ஆர் 3 ways, இது 3 வழிகளில் வந்து இந்த குடியுரிமை இழக்க வாய்ப்பு உண்டு. ஒன்று வந்து ரெனன்சியேஷன், குடியுரிமை துரத்தல், தானாகவே வந்து தன்னுடைய குடியுரிமை வந்து அப்டிகேட் பண்ணிடுறது, வேணாம் எனக்கு இந்திய குடியுரிமை வேணான்னு விட்டுறது. செகண்ட் ஒன் டெர்மினேஷன், முடிவுற செய்தல். செகண்ட் ஒன் டெர்மினேஷன், முடிவுற செய்தல். It can be terminated if a person acquire the citizenship of other country. இன்னொரு நாட்டோட குடியுரிமையும் ஒருத்தன் வச்சுருந்தான்னு சொன்னாக்கா நாம் இந்திய குடியுரிமையை வந்து கட் பண்ணிடலாம், டெர்மினேஷன். தேர்ட் ஒன் டிப்ரிவேஷன், இழத்தல். இழத்தல்னு சொன்னாக்கா இஃப் த சிட்டிசன்ஷிப் வாஸ் அக்வயர்ட் பை ஃப்ராட், அதாவது தவறான வழிகளில் வந்து குடியுரிமை பெற்றிருந்தாக்கா மோசடி மூலம், உண்மையை மறைத்தல் மூலம், எதிரி நாட்டோடு தொடர்பு வச்சுக்கிறது மூலம் வந்து நிரூபிக்கப்பட்டால், இந்த மாதிரியான வகையில் வந்து குடியுரிமை பெற்று நிரூபிக்கப்பட்டால் அப்பயும் அவங்க வந்து இந்த இந்திய குடியுரிமை இழக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது 3 மார்க் கொஸ்டின். தென் 8th ஹெட்டிங், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயங்கள். ஓகே, லெட் அஸ் see. It is in part 3rd of the Constitution, 3வது பகுதியில் இருக்குது இது. ஃப்ரம் ஆர்டிகல் 12 to 35, ஆர்டிகல் 12லேருந்து 35 இருக்குது. இட் டிபெண்ட் ஆன் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் USA, அமெரிக்காவுடைய அரசியலமைப்பிலேருந்து தான் நாம் இது வந்து அதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இதை உருவாக்கியிருக்கோம். ஒரிஜினலி 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் தேர் நவ். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 7 அடிப்படை உரிமைகள் இருக்குது. அட் ப்ரெசண்ட் ஒன்லி 6. முதல்ல 7 இருந்தது, பட் அட் ப்ரெசண்ட் ஒன்லி 6. இப்போ பார்த்திங்கன்னா 6 அடிப்படை உரிமைகள் தான் இருக்குது. பார்ட் 3rd ஆஃப் த கான்ஸ்டியூஷன் rigidly described as Magna Carta of India. Note this, 1 mark question. Part 3rd of the Constitution rigidly described as Magna Carta of India. இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இப்போ நமக்கு அடிப்படை உரிமைகள் 6 தான் இருக்குது. ஆரம்பத்தில் 7 இருந்தது. அந்த 3வது பகுதி இருக்குது இல்லையா நம்ம அரசியலமைப்பில், அதை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்னு பேர். ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ், அதாவது அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இது ஆர்டிகல் 32ல் இருக்குது. A writ is an order or command issued by a court in writing under its seal. இது வந்து 2 மார்க் கொஸ்டின் குறிச்சிங்க. வாட் இஸ் ஏ ரிட்? ரிட்னா என்ன? ஆணை அல்லது நீதி பேராணைன்னு பேர். WRIT, ரிட்னா ஆணை அல்லது நீதி பேராணைன்னு பேர். A writ is an order or command issued by a court in writing under its seal.
Both the Supreme Court and High Court are empowered to issue 5 kinds of writs. உச்சநீதிமன்றமும் சரி உயர்நீதிமன்றமும் சரி 5 வகையான இந்த ஆணைகளை பிறப்பிக்க அவங்களுக்கு உரிமைகள் உண்டு. தட் இஸ் ஒய் த சுப்ரீம் கோர்ட் இஸ் கால்ட் as கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அதனால தான் சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றத்தை வந்து கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்கிறோம். According to Ambedkar, Article 32 is the heart and soul of the Constitution. அம்பேத்கர் நம்முடைய சட்ட வரைவுக்குழு தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னாக்கா, ஆர்டிகல் 32 இருக்கு இல்லையா, அதை வந்து தி ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், நமது அரசியலமைப்பின் ஆன்மா மற்றும் இதயம் அப்படிங்கிறார். இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்கிறாரு. ஹேபியஸ் கார்பஸ் சேஃப்கார்ட் பீப்புள் ஃப்ரம் இல்லீகல் அரெஸ்ட். அதாவது முறைகேடான வகையில் மக்களை வந்து அரெஸ்ட் பண்ணாங்கனாக்கா அதை வந்து ஆட்கொணர்வு நீதி பேராணையின் மூலம் தடுக்கலாம். மேண்டாமஸ் இட் ப்ரொடெக்ட் தி பெட்டிஷனர்ஸ், ஒருத்தவங்க புகார் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது. ப்ரொஹிபிஷன் அதாவது தடையுறுத்து நீதி பேராணைன்னு பேர். ப்ரொஹிபிட்ஸ் எ சபார்டினேட் கோர்ட் ஃப்ரம் ஆக்டிங் பியாண்ட் இட்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன். பார்த்தீங்கன்னாக்கா ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் இருக்குது, ஹை கோர்ட் இருக்குது. ஒவ்வொரு மாவட்டங்களையும் பார்த்தா மாவட்ட நீதிமன்றங்கள் இருக்குது. அந்த மாவட்ட நீதிமன்றங்கள் தர ஜட்ஜ்மெண்ட் இருக்குது இல்லையா, அதை வச்சுக்கிட்டு மாவட்ட நீதிமன்றங்கள் எதுவும் ஒரு இறுதியான ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஏன்னா அது மேல்முறையீட்டுக்கு போனாக்கா ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. செர்டியாரி ஆவண கேட்பு நீதி பேராணைன்னு பேர். இட் குவாஷஸ் அன் ஆர்டர் இஷ்யூட் பை எ சப்கோர்ட் பை ஓவர் ஸ்டெப்பிங் இட்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன். இப்படி இது வந்து பார்த்திங்கன்னா சர்டியாரின்னு சொன்னாக்கா கீழ்கோர்ட்டிலேருந்து ஒரு முடிவு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது வந்து மேல் கோர்ட்டு வந்து அதை ஓவர் ஸ்டெப்பிங் பண்ணுறதுக்கு ஏதுவாக அமைந்துள்ளது. குவா வாரண்டோ தகுதி முறை வினவும் நீதி பேராணைன்னு பேர். இட் ப்ரிவென்ட்ஸ் உசர்பேஷன் ஆஃப் பப்ளிக் ஆஃபீஸ் த்ரூ இல்லீகல் மேனர். அதாவது தவறான வழிகளில் வந்து அரசாங்க அல்லது பொதுவான நாட்டுக்கு பொதுவான அலுவலகங்களை பயன்படுத்தல் கூடாதுங்கிறது தான். நெக்ஸ்ட் ஹெட்டிங் சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் வந்து சில நேரங்களில் வந்து நம்ம சஸ்பென்ஷன் பண்ணலாம். எப்போன்னு பார்த்தோன்னு சொன்னாக்கா, when the president makes a proclamation of emergency under article 352, the freedom guaranteed under article 19 automatically cancelled. அதாவது அவசர நிலை பிரகடனம் செய்யும்போது நாம் என்ன பண்ணலான்னு சொன்னாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கட் பண்ணலாம். த பிரசிடெண்ட் கேன் சஸ்பெண்ட் அதர் ஃபார் ரைட்ஸ் த்ரூ ஸ்பெசிஃபிக் ஆர்டர்ஸ். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, சில நேரங்களில் தவறான முறைகேடுகள், திருட்டு, பொய், கொள்ளை இது மாதிரி வழக்குகள்லாம் வரும்போது பிரசிடெண்ட் நினச்சாருனாக்கா அவங்களுடைய அடிப்படை உரிமைகளை கட் பண்ணலாம். தென் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதாவது அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். ஆர்டிகல் 336 to 51 கிளாசிஃபைடு இன்ட்டு 3 கேட்டகரிஸ். 3 கேட்டகரியாக இதை பிரிக்கிறாங்க. சோஷியலிஸ்டிக், காந்தியன், லிபரல், இன்டலெக்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு சமதர்ம, காந்திய, தாராள அறிவு சார்ந்தவை அப்படின்னு பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹெட்டிங் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், நம்முடைய அடிப்படை கடமைகள். இப்போ நம்ம இது வரைக்கும் அடிப்படை உரிமைகள் பார்த்தோம் இல்லையா, நமக்கு அடிப்படை கடமைகளும் இருக்குது. அது நம்முடைய அரசியலமைப்பு என்னென்ன கடமைகள் கொடுத்துருக்குன்னு பார்ப்போம். These are inspired by the Constitution of USSR. In 1976, the Congress Party set up Sardar Swaran Singh Committee to make recommendation on fundamental duties. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னு சொன்னாக்கா USSR, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யாவோட கான்ஸ்டியூஷனை டிபெண்ட் பண்ணி நம்ம எடுத்துருக்குறோம். இப்போ 1976ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம காங்கிரஸ் ஆட்சியின் பொழுது சர்தார் ஸ்வராங் சிங் கமிட்டி அப்படின்னு ஒரு குழு ஒன்று ஏற்படுத்தி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து என்னென்ன நம்ம கடமைகள் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ண சொல்லிச்சு. லிஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்: ரெஸ்பெக்ட் த நேஷ்னல் ஃப்ளாக், anthem and also the national possessions, அதாவது தேசிய கொடி, தேசிய கீதம், அரசியலமைப்பு கொள்கையெல்லாம் பாதுகாக்கணும். டு ஃபாலோ ரூல்ஸ், ஐடியல்ஸ் which inspired the
நேஷனல் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம், தேசிய ஒருமைப்பாட்டுக்காக தேசிய சுதந்திரத்திற்காக போராடிய உயரிய நோக்கங்களை வந்து தூண்டுகோலாக நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். கீப் ஆன் த சாவரினிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாட்டை வந்து நம்ம பாதுகாக்கணும். டிஃபெண்ட் த கண்ட்ரி, ரெண்டர் நேஷனல் சர்வீஸ் வென் கால்ட் அப்பான். சில நேரங்களில் இடர்பாடுகள் ஏற்படும் போது, இயற்கை இடர்பாடுகள் ஏற்படும் போது உதவிக்கு கூப்பிட்டாங்கன்னா நம்ம உடனே சென்று மக்களுக்கு உதவி செய்யணும். ப்ரொமோட்டு காமன் பிரதர்ஹுட், அதாவது பொதுவாக வந்து சகோதரத்துவத்தை நம்ம பாதுகாக்கணும். பெண்களை வந்து தரக்குறைவாக நடத்தக்கூடாது. ப்ரிசர்வ் த ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் அவர் கல்ச்சர், நம்முடைய பண்பாட்டின் உயர்ந்த சொத்துகள் என கருதப்படுகின்ற கோயில்கள், குளங்கள், பள்ளிவாசல்கள், மசூதிகள், காடுகள், வனவிலங்குகள்லாம் பாதுகாக்கணும். இம்ப்ரூவ் நேச்சுரல் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட், லேக்ஸ், ரிவர்ஸ், வைல்டு லைஃப் அண்ட் லிவிங் கிரியேச்சர்ஸ். டெவலப் scientific tempic, humanism, the spirit of inquiry and reforms. Develop scientific அறிவியல் கோட்பாடுகள் அதை வந்து டெவலப் பண்ணணும். ஹியூமானிட்டேரியசம் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி, மனித நேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை அண்ட் ரிஃபார்ம், சீர்திருத்தங்கள், இதெல்லாம் வளர்க்கணும். சேஃப்கார்டு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, பொது சொத்துக்களை பாதுகாக்கணும். டு ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் இன் ஆல் ஸ்பியர்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் கலெக்டிவ் ஆக்டிவிட்டி. எஜுகேஷன் டு ஆல் 6 to 14 ஏஜ், 6 வயதிலிருந்து 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி வழங்கணும் அப்படிங்கிறது தான். த நெக்ஸ்ட் ஹெட்டிங், சென்டர் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், மத்திய மாநில சட்டமன்ற உறவுகள். லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ், ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ் அப்படின்னு இதில் 3 ஹெட்டிங் இருக்குது. லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, த யூனியன் பார்லிமெண்ட் ஹேஸ் தி பவர் டு லெஜிஸ்லேட் ஃபார் தி ஹோல் ஆர் எனி பார்ட் ஆஃப் த டெரிட்டரி, அதாவது ஆஃப் இந்தியா. யூனியன் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா, இந்தியாவில் உள்ள ஏதாவது ஒரு பகுதியாக இருந்தாலும் சரி, முழு இந்தியாவுக்குமே வந்து அவங்க சட்டங்களை வந்து நிறைவேற்றக்கூடிய உரிமை உண்டு. அதில் இந்த 3 லிஸ்ட்டு, தேர் ஆர் 3 லிஸ்ட் இருக்குது. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்டு கங்கரண்ட் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட்டுனாக்கா வந்து மத்திய பட்டியல், ஸ்டேட் லிஸ்ட்டுன்னா மாநில பட்டியல், கங்கரண்ட் லிஸ்ட்டுன்னா பொது பட்டியல். கன்சிஸ்டிங் ஆஃப் 97, 62 அண்ட் 47 ஐட்டம்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ், ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ், அதாவது நிதி நெருக்கடியின் போது மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு வந்து உதவி செய்கிறது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னாக்கா, யூனியன் பிரதேசங்களுக்கு வந்து அந்த பிரத்யேக அந்த எக்ஸ்க்ளூசிவ் பவர்ஸ் நிறையா இருக்குது. டு மேக் லாஸ் அண்ட் எனி ட்ரீட்டி ஆர் அக்ரிமெண்ட், அதாவது ஒரு மாநிலங்கள் பார்த்திங்கனாக்கா மாநிலங்களுக்கு சட்டம் வழங்குதல், மற்ற மாநிலங்களோடு அண்டை நாடுகளோடு உறவுகள் ஏற்படுத்துறதுக்கு வந்து சம்மதம் வழங்குதல், இது எல்லாமே இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸில் அடங்குது. அஃபிஷியல் லாங்குவேஜ் இன் ஆர்டிகிள் 343 to 351, 343வது ஆர்டிக்கிள்லேருந்து 351வது ஆர்டிக்கிள் வரைக்கும் இந்த அஃபிஷியல் லாங்குவேஜை பற்றி விளக்கங்கள் இருக்குது. தெர் ஆர் 14 ரீஜனல் லாங்குவேஜ், அதாவது ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னாக்கா அந்த பிராந்திய மொழி அப்படிங்கிறது 14 இருந்தது. அட் ப்ரெசண்ட் 22 லாங்குவேஜஸ் ஆர் ரெகக்னைஸ். இப்போ பார்த்திங்கன்னா 22 மொழிகள் வந்து அங்கீகாரம் பெற்றுள்ளது. தெர் ஆர் 6 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ், 6 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இருக்குது. தமிழ், சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஒடியா. இது வந்து 3 மார்க் கொஸ்டினே, நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் நெக்ஸ்ட் ஹெட்டிங், அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதாவது நம்ம அரசியலமைப்பின் சீர்திருத்தங்கள். திஸ் டேர்ம் டினோட்ஸ் சேஞ்சஸ், இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் மாடிஃபிகேஷன், அதாவது மாற்றங்கள், திருத்தங்கள் இருக்குது இல்லையா, அதை தான் குறிக்குது. ஆர்டிகல் 368 டீல்ஸ் வித் இட், 368வது ஆர்டிகிள் தான் இதை பற்றி நமக்கு சொல்லுது. ப்ரொசீஜர் ஆஃப் அமெண்ட்மெண்ட், ஒன்லி பை த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் எ பில் ஃபார் தி பர்பஸ் இன் எய்தர் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட், அதாவது ஒரு பில்லு பாஸ் ஆகும்னு சொன்னாக்கா பாராளுமன்றத்தில் உள்ள இரு அவை, கீழவை, மேலவை ரெண்டும் ஒப்புதல் கொடுக்கணும். when it is passed by the majority of the total membership of that house, not
லெஸ் தேன் 2/3 மூன்றில் 2 பங்கு உறுப்பினர்கள் வந்து அதுக்கு மெஜாரிட்டியாக பெரும்பான்மையான வாக்கு அளிச்சிருந்தாக்கா அந்த மசோதாவை அந்த பில்லை வந்து அவங்க பாஸ் பண்ணலாம். இட் ஷல் பி presented டு த பிரசிடென்ட் who shall give his assent டு த பில். மறுபடி அந்த வாக்கெடுப்பு முடிஞ்ச பிறகு பிரசிடெண்ட் அவங்கள்ட்ட வந்து இந்த பில்லானது பாஸ் பண்ணப்படும். அவங்க படித்து பார்த்துட்டு அவங்களோட ஒப்புதல் கொடுத்தாங்கன்னு சொன்னாக்கா அந்த பில்லை முழுமையாக பாஸ் பண்ணலாம். டைப் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ். தேர் ஆர் 3 டைப்ஸ். அமெண்ட்மெண்ட் பை சிங்கிள் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட். அதாவது நாடாளுமன்ற சாதாரண அறுதி பெரும்பான்மையின் மூலம் வந்து இந்த அமெண்ட்மெண்ட் தீர்மானத்தை கொண்டு வரலாம். செகண்ட் ஒன், அமெண்ட்மெண்ட் பை ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட். அதாவது நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மையுடன் இந்த தீர்மானத்தை கொண்டு வரலாம். தேர்ட் ஒன், அமெண்ட்மெண்ட் பை தி ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட். அதாவது நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மையுடன் பாதிக்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் ஒப்புதல் கொண்டு இதை செய்யலாம் அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கம். கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ் கமிஷன். இட் வாஸ் செட் அப் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் 2000. 2000 தான் இந்த கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம் கமிஷன் வந்து கொண்டு வரப்பட்டது. ஹெட்டட் பை எம்என் வெங்கடாச்சலயா. எம்என் வெங்கடாச்சலபையா தான் தலைவர் இதுக்கு. இன் ஏப்ரல் 2007 a 3-member commission headed by the former Chief Justice of India. முன்னாள் தலைமை நீதிபதியை தலைவராக கொண்டு அது ஏப்ரல் 2007 ஒரு 3 உறுப்பினர்களை கொண்ட ஒரு கமிஷன் ஒன்று கொண்டு வரப்பட்டது. எம்எம் பஞ்சி to take a fresh look at relative roles and responsibilities of various levels of governments and their interrelations. அதாவது வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் அரசாங்கத்தினுடைய பல்வேறு நடைமுறைகள், அதனுடைய உறவுகள், அதை பற்றி ஆராய்வதற்காக எம்எம் பஞ்சி அப்படிங்கிற ஒரு தலைவரை வந்து ஒரு தலைவரை ஏற்படுத்தி அவரை வந்து கண்காணிக்க செய்திருக்கின்றது. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நாம் முழுமையாக நம்முடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு பார்த்தாச்சு. ரொம்ப லென்த்தி லெசன், 2ஆக பிரித்து எழுதுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அதனால் ஒரே இதாக கொடுத்துட்டேன். பாருங்கள், 1 மார்க்கு 2 மார்க்கு 5 மார்க் எல்லாமே சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ டு ஆல். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். எத்தனை நிமிஷம்? 30 நிமிஷம் வந்துச்சா?